அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் தேற்றுவார் யார் என்ற சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். கதைக்குள் செல்வதற்கு முன்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பணத்தை வீணாக்காதீர்கள். நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டுகளை வாங்கி 10 ரூபாய் 15 ரூபாயாக 10 வருடங்களுக்கு பிறகு பெற்றுக்கொள்ளுங்கள் எனும் சர்க்கார் விளம்பரத்தை படிக்கும் போதெல்லாம் எங்கள் ஊர் உத்தமநாத நாயுடுகாருக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வரும். ஆஹா, ஏமி தயால சிந்தா, எந்த பரபகாரமோ என்றவர் தமக்குள் எண்ணிக்கொள்வார். 10 ரூபாய்க்கு 10 வருடங்களில் 600 ரூபாய் வட்டி வாங்கும் அவருக்கு சர்க்கார் கொடுக்கும் 5 ரூபாய் வட்டியை நினைத்தால் சிரிக்காமல் இருக்க முடியுமா? உலகத்துக்கெல்லாம் ஒரு காலண்டர் என்றால் எங்கள் ஊர் உத்தமநாத நாயுடுகாருக்கு மட்டும் தனி காலண்டர். அவருடைய காலண்டரில் வருஷம் 12 மாதமும் 32 நாட்கள் தான். கூடுதலோ குறைச்சலோ ஒன்றும் கிடையவே கிடையாது. பொழுது விடிந்தால் இந்த அங்காடி கூடைக்காரர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் வந்து நாயுடுகாருவின் வீட்டை வெள்ளத்தில் ஈமைப்பது போல மொய்த்துக் கொள்வார்கள். அன்றைக்கு தாங்கள் செய்யப்போகும் வியாபாரத்துக்கு முதலாக அவரிடமிருந்து ஆளுக்கு 5, 10 என்று வாங்கி கொண்டு போவார்கள். சாயந்தரமானால் 5 ரூபாய் வாங்கி கொண்டு போனவர்கள் ரூபாய்க்கு காலனா வீதம் 1.25 அணா வட்டியும் அசலில் 2.5 அணாவும் சேர்த்து 10 ரூபாய் வாங்கியவர்கள் வட்டி 2.5 அணாவும் அசலில் 5 அணாவும் சேர்த்து கொண்டு வந்து கொடுத்து விட வேண்டும். 32 நாட்கள் இவ்வாறு கொடுத்து வாங்கும் கடனை அடைத்த பிறகு மீண்டும் வந்து வழக்கம்போல் தங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொண்டு போகலாம். தினசரி தங்கள் வியாபாரத்தில் அவர்களுக்கு லாபம் வந்தாலும் சரி, வராமல் போனாலும் சரி, மேற்கூறிய சட்டத்திட்டங்களை ஒருவரும் ஒரு நாளும் மீறவே கூடாது. தவறினால் தலை போனாலும் பரவாயில்லையே, கவலை விட்டதென்று அந்த அங்காடி கூடைக்காரர்கள் நினைத்து கொள்வதற்கு கூட வழி இல்லாமல் தரித்திரம் அவர்களை தொலைத்துவிடும். பிழைப்பே போய்விட்டால் பிச்சை எடுப்பதை தவிர வேறு வழி என்ன? அன்று அம்மாயி வழக்கத்துக்கு விரோதமாக கொஞ்ச நேரம் கழித்து வந்தாள். எப்பொழுது போனாலும் தர்மராஜா இல்லை என்று சொல்ல மாட்டார் என்ற நம்பிக்கை அவளுக்கு. ஆம், நாயுடுகாரவிடம் கடன் வாங்கும் அங்காடி கூடைக்காரர்கள் அத்தனை பேரும் அவரை தர்மராஜா என்றுதான் மனதார வாயார வாழ்த்தி வந்தனர். தர்மராஜா என்பதற்காக எவ்வளவு நேரம் கழித்து வந்தாலும் நாயுடுகாரு சும்மா இருக்க முடியுமா என்ன? சரக்கு மோசமாயிருந்தாலும் செட்டியார் மிடுக்காக இருக்க வேண்டாமா? ஆகவே ஏன் இவ்வளவு நேரம்? நீ வரவில்லைங்கிறதுக்காக நான் காத்து கொண்டிருக்க வேண்டுமோ என்று அம்மாயி கொஞ்சம் அதட்டி கேட்டார். பக்கத்து வீட்டுக்காரம்மா எங்கேயோ போயிருந்தாங்க சாமி. அவங்க வந்ததும் என் குழந்தைய பார்த்து கொள்ள சொல்லி விட்டுட்டு வரலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சிங்க என்றால் அம்மாயி கையை பிசைந்து கொண்டே. உன் குழந்தைகளை யாராவது பார்த்து கொள்ளாவிட்டால் அவங்கள பருந்து வந்து தூக்கி கொண்டு போய்விடுமாக்கும். இவ்வளவு நேரம் கழித்து வந்திருக்கிறாயே, இனிமேல் எண்ணத்தை வாங்கி விற்று எப்பொழுது தண்டல் கொண்டு வந்து கட்டுவது? உங்கள் பேரில் குற்றம் சொல்லி பிரயோஜனமில்லை. என்ன சொல்ல வேண்டும்? நல்லதுக்கு காலமாயுது. போனால் போயிருதென்று புண்ணியத்துக்கு என் வீட்டு பணத்தை கொடுத்தா அதை நேரத்தோடு வந்து வாங்கி கொண்டு போகக்கூடாதோ என்றார் அவர். ஆட, நீங்கள் பணம் கொடுப்பதில் புண்ணியம் மாரி இருக்கிறதா என்று அம்மாயி கொஞ்சமாவது ஆச்சரியப்பட வேண்டுமே. இல்லவே இல்லை. அதற்கு பதிலாக, நான் எம்மா நேரம் கழிச்சு வந்தால் உங்களுக்கு என்ன சாமி, எப்படியாச்சும் சாயந்தரம் உங்களுக்கு தண்டல் வந்து சேர்ந்துடும் என்றாள் அவள். என்ன ஒரு சொல்லு சொன்னால் ஒரே ஐடியா இப்படி கோவிச்சுக்கிறியே? யாருக்காக நீ சாயந்தரத்துக்குள்ளே தண்டல் கட்ட போகிற? உன் அப்பனுக்கு அழுது கொண்டு கட்ட வேணாம் என்றார். அம்மாயிக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. என்ன, இன்னொரு தடவை இப்படியெல்லாம் சொல்லாதீங்க சாமி. உங்ககிட்ட நான் 5 ரூபாய் கடன் வாங்கிறதுக்காக நீங்கள் எனக்கு அப்பாவாக இருக்க வேண்டியதில்லை என்றால் அழுகையை மாத்திரவும் கலந்த குரலில். நாயுடுகாருக்கு சுருக்கென்றது. ஆனாலும் அதை அவர் வெளிக்காட்டி கொள்ளவில்லை. இந்த சின்ன விஷயத்துக்காக அவர் ஒரு வாடிக்கைக்காரி எழுந்து விட முடியுமா? ஆகவே மேலுக்கு சிரித்து கொண்டே,
அதுக்கு சொல்லவில்லாமாயி, சும்மா நீ எப்படி இருக்கிறேன்னு பார்த்தேன். அடையப்பா, நீ இவ்வளவு ரோசக்காரி என்று எனக்கு இப்போதான் தெரிந்தது என்று சொல்லிக்கொண்டே 5 ரூபாய் எடுத்து அவளிடம் கொடுத்தார். அதை அடக்க ஒடுக்கத்துடன் வாங்கி முந்தானையில் முடிந்து கொண்டு, நான் போயிட்டு வரேன் சாமி என்று அம்மாயி தலை குனிந்த வண்ணம் போய்விட்டாள். அன்று கிழங்கு தெருவில் இருந்த எல்லா கடைகளிலும் ஒரே மாம்பழ குவியலாக இருந்தது. என்னதான் பழங்கள் வந்து குவிந்திருந்தாலும் விலை என்னமோ ஏக கிராக்கிதான். நல்ல பழங்கள் 10 ரூபாய்க்கு குறையவில்லை. கொஞ்சம் வெம்பியும் அழுகியும் இருந்த பழங்கள் 5 ரூபாய்க்கு கிடைத்தன. என்னத்தை வாங்கி விற்றா எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்ற சிந்தனையில் அம்மாயி நெடுநேரமாக ஈடுபட்டிருந்தாள். கடைசியாக 100, 5 ரூபாய்க்கு விற்கும் அந்த அழுகல் மாம்பழங்களின் மேல்தான் அவள் கவனம் சென்றது. கைவசம் அப்போது இருந்ததும் 5 ரூபாய் தானே. ஆகவே அதற்கு மேல் அவளுடைய யோசனை ஓடவில்லை. அந்த பழத்தை வாங்கி 1 ஓரணா என்று விற்றாலும் 1.25 ரூபாய் லாபம் கிடைக்கும். அங்கே நிற்காதே, இங்கே உட்காராதே என்று அடிக்கடி வந்து மிரட்டும் போலீஸ்காரர்களுக்கு 4 தண்டக்காசு அழுதாலும் கூட 1 ரூபாய் கட்டாயம் மிஞ்சும். ஊரில் சிலர் தங்கள் குழந்தைகளுக்கு பலூன் வாங்கி கொடுத்தாலும் கொடுத்து விடுகிறார்கள். அதை பார்த்துவிட்டு நம் குழந்தைகளும் தங்களுக்கு பலூன் வாங்கி தர வேண்டும் என்று 2-3 நாட்களாய் ஒற்றை காலால் என்று தொலைக்கின்றன. நம்முடைய நிலைமை அந்த குழந்தைகளுக்கு தெரிகிறதா என்ன? நாமும் எத்தனை நாளைக்கு தான் அவற்றை ஏமாற்றி கொண்டு வருவது? இன்றைக்கு எப்படியாவது 2 கொடுத்து 2 பலூன்களை வாங்கி கொண்டு போய் குழந்தைகளிடம் கொடுத்து விட வேண்டும். அப்புறம் 14 மீதி இருக்கும். அந்த தர்மராஜா நாயுடுவுக்கு அசலில் 2.5 வட்டி 1.25 கொடுத்து விட்டால் 10.25 தான் கடைசியில் மிச்சமாகும். அதிலும் வெற்றிலைப்பாக்கு புகையிலைக்கு 1 போனால் பாக்கி 9.25 தான். இவ்வளவு போதாதா ராத்திரி சாப்பாட்டுக்கு? இப்படியெல்லாம் என்னவெல்லாமோ எண்ணி தனக்குள் சமாதானம் செய்து கொண்டே அருகில் இருந்த ஒரு கடைக்காரனிடம் 5 ரூபாய் நோட்டை நீட்டி, ஐயா, இந்த பழத்தில் எனக்கு 100 போடுங்க என்று சொல்லிக்கொண்டே கையோடு கொண்டு வந்திருந்த கூடையை கீழே வைத்தார். உடனே அவன் கைக்கு 5 பழங்களாக எடுத்து 1 1 2 2 2 என்று ஏதோ ஒரு தினசாக ராகம் இழுத்து பாடிய வண்ணம் எண்ணி போட்டான். 18வது கை போடும்போதே தினசரி எத்தனையோ பேரை ஏமாற்றி ஏமாற்றி பழகி பொறிந்த அவனுடைய வாய் 20 20 என்று மங்களம் பாடி முடித்துவிட்டது. பாவம், தான் போட்ட லாப கணக்கில் அந்த கடைக்காரனின் கைங்கரியத்தால் 10 குறைந்து போனதை அவள் அறியவில்லை. மாம்பழம் மாம்பழம் என்று கூவிக்கொண்டே தெரு தெருவாக நடந்தாள் அம்மாயி. பஸ்ஸுக்காக வழிநடைபாதையில் காத்திருந்த ஒருத்தி, ஏ மாம்பழம் என்று அவளை கூப்பிட்டாள். ஏம்மா என்று பதிலுக்கு குரல் கொடுத்து கொண்டே வந்து தலையில் இருந்த கூடையை இறக்கி கீழே வைத்தாள் அம்மாயி. டஜன் என்ன விலை என்றவள் கேட்க, ஒரே விலை சொல்லவா இல்லை 2 விலை சொல்லவா என்றாள் அம்மாயி. ஒரே விலை தான் சொல்லு என்றவள் கேட்க, வேறு விலை கேட்க மாட்டீங்களே என்றாள் அம்மாயி. கேட்க மாட்டேன் என்றவள் சொல்ல, டஜன் 12 என்று சொல்லிவிட்டு மனைவியை அடகு வைத்த காலகண்டையரின் கடனை அடைத்துவிட்ட அரிச்சந்திரனைப் போல ஏழை அம்மாயி சந்தோஷமடைந்தாள். இந்த உண்மை அந்த அம்மாளுக்கு தெரியவில்லை. அவள் அலட்சியமாக தன் வாக்குறுதியை மீறி டஜன் 6 கொடுக்க மாட்டாயா என்று கேட்டாள். என்னம்மா, வேற விலை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி கேட்குறீங்களே என்று சொல்லிக்கொண்டு அம்மாயி கூடையை தூக்கி மீண்டும் தலையில் வைத்து கொண்டாள். முதல்ல போனி பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த அம்மா இப்படி கேட்டு விட்டாங்களே, அதுக்காக நஷ்டத்துக்கு போனி பண்ண முடியுமா என்று தனக்குள் முணுமுணுத்து கொண்டாள் அம்மாயி. மீண்டும் இன்னொரு இடத்திலிருந்து அழைப்பு. போனான். டஜன் என்ன விலை என்று கேட்க, இந்த தடவை அவள் ஹரிச்சந்திரனை பின்பற்ற விரும்பவில்லை. 1.5 ரூபாய்ங்க என்றாள். 3/4 ரூபாய்க்கு கொடுப்பாயா என்று கொஞ்சம் கூட
கூசாமல் கேட்டார் அந்த ஆசாமி. சரி எடுங்கோ, முதல்ல போனி பண்ணுங்கோ என்றாள் அம்மாயி. அந்த மனிதர் 1/4 டஜன் பழங்களை எடுத்துக்கொண்டு 3 அணாவை எடுத்து அவளிடம் கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்டு திரும்பிய போது அவளுக்கு எதிரே ஒரு பலூன்காரன் வந்தான். அப்புறம் மறந்துவிட்டாலும் மறந்து விடுவோம், குழந்தைகள் ஏமாந்து போகும் என்று எண்ணி அவனிடம் 2 அணாவை கொடுத்து 2 பலூன்களை வாங்கி வைத்து கொண்டாள். சிறிது தூரம் சென்ற பிறகு அவளுக்கு வயிற்றை கிள்ளியது. அதற்கு ஏற்றவாறு வெற்றிலை போட்டுக்கொண்டு வாயில் புயலை அடக்கிக் கொள்வது என்பதுதான் அவள் வாழ்க்கையில் கண்டறிந்த அனுபவ உண்மையாயிற்றே. அருகில் இருந்த கடையில் ஓரடாவுக்கு வெற்றிலை பாக்கு புகையிலை வாங்கி கொஞ்சம் போட்டுக்கொண்டு மீதியை மடியில் வைத்து கட்டி கொண்டாள். ஊரில் அப்பொழுது காலரா என்பதற்காக சுகாதார அதிகாரிகள் வேறொன்றும் செய்யாவிட்டாலும் ஊரை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தனர். அன்று காலை கிடங்கு தெருவில் அவர்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருந்தது. எங்க அழுகல் பழங்களோடு நல்ல பழங்களை சேர்த்து வாரி லாரியில் கொட்டி கொண்டு போய்விடுவார்களோ என்று எல்லா கடைக்காரர்களும் அவர்களை பீதியுடன் பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களில் யாராவது ஒருவர் தன் கடைக்கு அருகே வந்துவிட்டால் போதும், உடனே அந்த கடைக்காரன் அவரை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டு, அடே பையா, ஐயாவின் வீடு உனக்கு தெரியுமோ இல்லையோ, நல்ல பழங்களாக 1 டஜன் பொறுக்கி எடுத்து கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துட்டு வாடா என்பான். ஐயாவும் அந்த கடையை கவனிக்காதவர் போல் அப்பால் போய்விடுவார். அந்த அற்புதமான காட்சி ஏனோ திடீரென்று அம்மாயின் மனக்கண் முன்னால் தோன்றிற்று. ஐயோ, அந்த புண்ணியவான்களின் கண்ணில் நாம் படாமல் இருக்க வேண்டுமே என்ற கவலை அவளை பிடித்தது. முன்னும் பின்னும் பார்த்து கொண்டே பரபரப்புடன் நடந்தாள். இவ்வாறு எண்ணி அவள் 2 அடி கூட எடுத்து வைத்திருக்க மாட்டாள். ஏய், கூடையில் என்னம்மா என்று யாரோ அதிகார தோரணையில் கேட்பது போல் இருந்தது. அம்மாயி திரும்பி பார்த்தாள். கிரீச் என்று சென்று நின்ற லாரியிலிருந்து யாரோ ஒருவர் இறங்கி வந்தார். அவர் சுகாதார அதிகாரி என்பதை அறிந்து கொண்ட அவள் கதி கலங்கி போய்விட்டாள். சாமி சாமி, ஏழைய ஒன்றும் செய்யாதீங்க சாமி என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டே கூடையை இறக்கி கீழே வைத்துவிட்டு அந்த அதிகாரியின் காலை பிரித்து கொண்டாள். அதிகாரி ஒரு அலட்சிய புன்னகை புரிந்துவிட்டு, உன்னைத்தானே ஒன்றுமே செய்ய வேண்டாம் என்கிறாய், சரி போ, டேய் யாரடாங்க என்று உருமினார். அடுத்த நிமிஷம் அவர் அருகிலேயே நின்று கொண்டிருந்த ஒரு நகர சுத்தி தொழிலாளி அம்மாயின் கூடையை பருந்து போல் பாய்ந்து தூக்கி கொண்டு லாரியை நோக்கி ஓடினான். ஐயையோ என்று அலறினாள் அம்மாய். அதை அவன் அலட்சியம் செய்யவில்லை. பழங்களை லாரியில் கொட்டி கொண்டு கூடை அவளுக்கு முன்னால் வீசி எறிந்துவிட்டு வண்டியில் ஏறிக்கொண்டான். சுகாதார அதிகாரியும் அவனுடன் ஏறிக்கொண்டார். அவருடைய முகத்தில் அலாதிக்கலை வீசிற்று. அம்மாயின் கூடையை காலி செய்ததன் மூலம் காலராவை நகரத்திலிருந்து அடியோடு ஒழித்து விட்டோம் என்ற திருப்தியோ என்னமோ. மறுகணம் அம்மாவியின் கண்களில் மண்ணை வாரி போட்டுக்கொண்டே லாரி விற்றென்று கிளம்பிவிட்டது. அட பாவிங்களா, சாயந்தரம் அந்த நாயுடுகாருக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? குழந்தை குட்டிக்கு எப்படி கஞ்சி காய்ச்சி வார்ப்பேன் என்று கண்ணீரும் கம்பளையுடன் கதறிக்கொண்டே கீழே உட்கார்ந்து விட்டாள் அம்மாயி. தன்னை மறந்த துக்கத்தில் தன் கையில் இருந்த 2 பலூன்களையும் விடுதலை அடைந்து வானவீதியை நோக்கி பறந்ததை கூட அவள் கவனிக்கவில்லை. தானும் தன்னுடைய குழந்தைகளும் இரவு பட்டினி கிடக்க வேண்டுமே என்று கூட அவள் அவ்வளவாக கவலையடையவில்லை. தர்மராஜா நாயுடுகாருக்கு என்ன பதில் சொல்வது என்று எண்ணி எண்ணித்தான் அவள் ஓயாமல் அழுது கொண்டே இருந்தாள். பாவம், கதியற்ற அவளுக்கு விதியை தவிர வேறு ஏதாவது ஆறுதல் சொல்லி தேற்றுவார் யார்? இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது. அடுத்து வரும் பதிவில் மற்றும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.